மாட்டுக்காரு பாட்டை பிடிச்சா 10,000. பெரிய குடும்பப்பட்டி ஐயனார் ஜல்லிக்கட்டு பேரை சார்பா ஒரு அண்டா. பெரிய குடும்பப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு வருகை தரும் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை பெரிய குடும்பப்பட்டி ஜல்லிக்கட்டு சார்பாகவும் 8 கரை சார்பாகவும் கிராம முக்கியஸ்தர் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எப்பா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை நிறுவன தலைவர் அவர்களுக்கு தமிழன் பெரிய குடும்பப்பட்டி தமிழன் மிச்சி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கைத்தட்டு கைத்தட்டா கிளாப் பண்ண உற்சாகப்படுத்துங்க. எங்க மாடே வரலங்க. இந்த ஜல்லிக்கட்டிற்கு வருகை புரிந்த வருவாய் கோட்டாட்சி அவர்களையும் கால்நடைத்துறை புதுக்கோட்டை கால்நடைத்துறை ஏடி சார் அவர்களையும் வருக வருக என பெரிய குடும்பப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஏன்னா அடுத்த மாடு என்னப்பா படுத்துக்குச்சா காலையில? அப்படியா? சரி சரி. நீ இறங்கி இந்த வேலையை பார்க்கணும். இருந்துகிட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு வேலை சொல்லிட்டே இருக்க கூடாது. கமிட்டி நீ வந்து இறங்கி வேலை பாரு, அவ்வளவுதான். ஏன் காலையிலே கூட நம்ம ஆளுங்க பேச்சு போட்டவங்க இவ்வளவு பேர் உள்ள நிக்கிறீங்க. இந்த பேச்சு போட்டவங்க அங்கிட்டு போடுங்க. எல்லாம் கொடுக்க அங்கிட்டு தான் உங்களுக்கு வேலை. இங்க வந்து இந்த பனியன் போட்டு மாடு பிடிக்கிறவங்களுக்கு தான் வேலை. ஏன் காலையில இப்படி பேர் கடை பிடிச்சி நிக்கிறீங்க? ஒன்னும் புரியல. போங்க போங்க, தயவு செய்து கோச்சுக்காம எல்லாம் எல்லாம் கோட்டுக்கு அங்கிட்டு போங்க. பேச்சு போட சார் கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுங்க. காவல்துறை சார் தயவு செஞ்சு இந்த பேஜ் இல்லாதவங்க எல்லாம் கோட்டுக்கு அங்கிட்டு போடுங்க. விழா கமிட்டி பேஜ் போடுங்க. இந்த 5 பேர் 5 பேர் நின்னுங்க. இந்த ஜல்லிக்கட்டிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவல் நாட்டிலே செந்தில் அவர்களே, ஊர் பெரியவர்களே, சகோதரர்களே, விளாடிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் உள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று காலதாமதமானவர்களுக்கு சிறிது ஊரின் ஜல்லிக்கட்டுதாரர் மண்டாப்பிடிதாரர்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் 4 மணி வரை அத்தனை மாடுகளையும் விடுவதற்கு உறுதியளித்துள்ளார்கள். ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நமது குடும்பவட்டி பெரிய குடும்பவட்டி மஞ்சுவரட்டு இப்போது ஆர்டிஓ மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க உறுதிமொழி? சரி, எங்க கொடி? இங்க கொடி கொடுங்க. கொடி எங்கப்பா? எங்கப்பா கொடி? பச்சை கொடி எங்க? ஐயாபுரி இங்கிட்டு வாங்கப்பா. இருங்க இருங்க. ஐயாபுரி இங்கிட்டு வாப்பா. ராஜேந்திரா இங்க. ஐயாபுரி இங்கிட்டு வா. ராஜேந்திரா இங்கப்பா. மான்சர் அவங்க கோனார் தரப்ப வாங்க சார். தொடங்கி இப்பதான் மாட்டை உள்ள விடலாம் சார். ஒரு மாட்டை உள்ள விட்டு அவுத்து கொடி வச்சுக்கலாம் சார். ஆரம்பித்து வைப்பாரு சார். மாட்டை உள்ள விடலாம். அமைச்சர்கள் ஒரு மாடை ஊத்துருவாங்க. மாடியா மாட்டுக்காரு மாட்டை பிடிச்சா 10,000 பிடிச்சி வைப்பார். இல்ல காலையில எல்லாம் எட்டி ஓடிட்டா. வா தம்பி அமைச்சர் அண்ணனப்பாரு. அழகியா சூப்பர் மாடு ஜெயிச்சிருச்சு. குடும்பப்பட்டி மணிசேகர் சார்பா விழாப்பட்டி ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் சண்டியர் யோகி பிரதர்ஸ் மாடியா. முரட்டு சோழகம்பட்டி முன்னாள் மாடுபிடி வீரர் சுப்பிரமணியம் மாடியா. சுப்பிரமணியம் மாடு. என்னப்பா மாடு கொண்டு வந்தவர்களும் ஊர்க்காரர்களும் கவலைப்பட வேண்டாம். ஆரம்பித்திருந்தாலும் இன்னும் அவர் கூட வந்திருக்கும் எங்கள் அண்ணன் அன்பு அண்ணன் பழனியப்பன் ஒன்றிய கழக பொறுப்பாளர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிலைகளில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பெரிய மாட்டுக்கு 2 பேரும் வரக்கூடாது. மாட்டுக்கு பெரிய குடும்பப்பட்டி ஐயனார் ஜல்லிக்கட்டு பேரை சார்பா ஒரு அண்டா. ஒரு மாட்டுக்கு 2 பேருக்கு மேல வந்தா பிரைஸ் கிடையாது. 2 பேருக்கு மேல வந்தா பிரைஸ் இல்ல. இருக்க ஒரு நிமிஷம். ஏப்பா கலர் ட்ரெஸ் நீங்க போப்பா. போ தம்பி. எல்லாத்தையும் விரட்ட. யாரு அந்த பையன் வாசல் எல்லாத்தையும் விரட்டான் பாரியா. உனக்கு இங்க என்ன வேலை? இங்க பாரியா கலர் ட்ரெஸ். உனக்கு என்ன வேலைங்க? சொல்றேன் மாடு அடிக்கப்படாது, கட்டை வரக்கூடாது. சொல்றேன் அடியான பிகே பிரதர் சார்பாக மணிகொண்டான்பட்டி செல்வராஜ் கவுண்டர் மணி. அழகுடா ஆத்தாடி ஆத்தாடி கடுகு சிரித்தாலும் காரஞ்சி இருக்காதியா. சார்பா வந்த மாடு
குளம். ஆஹா, என்னன்னு இது? என்னங்க மாடு ஜெயிச்சிருச்சு. அண்ணராசனே, இன்னொரு வீட்டுக்கு வந்த மாடு சூரியூர், பெரிய சூரியூர் ஸ்ரீ நற்கடக்குடி கருப்பண சுவாமி கோவில் மாடியா, இளைய காசி. இளைய காசி பெரிய சூரியூர் ஸ்ரீ நற்கடக்குடி கருப்பண சுவாமியோட கோவில் கலை இளைய காசி, குறும்பப்பட்டி விகேஎஸ் கோவிந்தன் மங்களருக்கு வந்த மாடு. பெரிய சூரிய நற்கடக்குடி கருப்பணசாமி இளைய காசி பெரிய குறும்பப்பட்டி ஐயனார் ஜல்லிக்கட்டின் சார்பாக வந்த மாடு. சரி, மாடு அழகியா, சூப்பர். கோவில் மாடு ஜெயிச்சிருச்சு. அங்க பெரிய குடும்பப்பட்டி ஐயனார் ஜல்லிக்கட்டு பேர சார்பா அந்த வைக்க சீட்டு போட்டாங்க. அடுத்த சீட்டு இங்க பாருங்க. இந்த நம்பாளுங்க ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இப்படி நிக்கிறீங்க? நீங்களே போங்க, தயவு செய்து உங்க கலர் ட்ரெஸ் வெளியேத்துங்க. சீட்டே வரல. அழகியா, 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள். மாடு ஜெயிச்சிருச்சு. எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து போற மாட்டுக்கார அண்டை வாங்கிக்கணும். மாட்டுக்கார தாமரை குளத்துக்கே போகும் போல கயிறு. இழுங்க, இழு, நல்ல கட்டி நல்லா இழு. காலையிலே இப்படி லேட்டா ஆரம்பிச்சு இப்படி போட்டு இழுத்துட்டு வந்தா என்ன ஆகுறது? என்னங்க மாடு இத்தனை கயிறு? தம்பி, காலையிலே மாடு ரிவர்ஸ் வந்தா பிடிக்க கூடாது. மாடு திரும்பி வந்தா தான் பிடிக்கணும். பார்த்துட்டு தான் இருக்கும். பரிசா ஒட்டி கொடுங்க, பரிசா லேபிள ஒட்டி கொடுங்க, பரிசா அந்த மூலையில கொடுங்க. இங்க கொடுக்காது, அங்க கொடுங்க. பரிசா அங்க மூலையில கொடுங்க. மாடு பாஞ்சு அந்த மூலைக்கு போ. ஏப்பா, என்ன ஆச்சு? அத்தாச்சா? ஆஹா ஆஹா, உள்ளே சுண்டுதியா மாடு. உள்ளே வளநாடு பெட்டி முருகப்பன் பட்டி செல்லாக்கு வந்த மாடு. வளநாடு பெட்டி மாரியப்பன் மாடியா. ஒரு ஆளு புடி காளையா வீரனா? ஆஹா ஆஹா, காலையில அவர்லாம் ஏன் அங்க வந்து நிக்கிறாப்ல? என்ன உங்களுக்கு தம்பி வாங்க. இதோ வந்து விட்டார்கள். வாடி வாசலை கோவிலாக நினைத்து காளையை சாமியாக மதித்து உயிரை துச்சம் என மதித்து காளைகள் குத்தினாலும் சரி, தூக்கி போட்டாலும் சரி, உருட்டினாலும் சரி, புரட்டினாலும் சரி, காளைகள் இன்று விளையாண்டாலும் சரி, தூக்கில் போனாலும் சரி, அடக்கி பரிசுகளை பெற்று தீர்வம் என வந்திருக்கக்கூடிய முதல் சுற்று வீரர் அடிக்க நேர்ல சிட்டி தலையில துண்ட கட்டி நடு மந்தையில நின்று மாடு பிடிச்சா அந்த கால ஜல்லிக்கட்டு 2 மணிக்கு ஆரம்பிக்கும், 5 மணிக்கு முடியும். ஆனா இப்ப 2 மணிக்கு ஜல்லிக்கட்டு முடியும் சொல்லி அரசு அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றதை கேட்டு தலை வழங்கி 8 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் சிறப்பா எதையும் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு என்ன வேலை இருந்தாலும் உடல் எல்லாம் துடிக்க உணர்ச்சி பொங்க இந்த பெரிய ஜல்லிக்கட்டை காண வந்திருக்கும் அனைத்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களையும் ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களையும் பெரியவர்களுடைய ஜல்லிக்கட்டை பார்த்தே ஆகிடும் என்று கண்டனம் கூட்டிக்கொண்டு கலந்து ஸ்டேஜில் இருக்கும் அனைவரையும் பெரியவர்களுடைய ஐயனார் ஜல்லிக்கட்டு சார்பாகவும் 8 கரைகாரர் சார்பாகவும் ஊர் முக்கியஸ்தர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வருக என இருகரம் துப்பி ஐயனார் சார்பாக கால் பணிந்து வழங்கி வரவேற்று மகிழ்கிறோம். மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. 8 கரை கிராம முக்கியத்துவம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. 2வது தொடு 3வது தெக்கி பண்ண அவுத்தாச்சு. அவுத்துறாங்க மாட்டேன். மாடு கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்